முதல்ல பழைய பல்லு இந்த செட்டு கழட்டி மாட்டுற பல்லு இருக்கும்போது வெந்து போயிடுச்சு. அது வாயெல்லாம் உங்களுக்கு இதாயிடுச்சு. நான் ஒரு 6 மாதமாக இந்த கழட்டி மாற்ற செட்டு 6 மாதம் அனுபவித்தேன். அது ரொம்ப எனக்கு பிடிக்கல. அந்த பல்லு கழட்டி மாற்ற பல்லில் வந்து என் பேச்சே கிளியராக வராது. சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது பல் செட்டை எடுத்து வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா அப்படியே முழுங்கி தான் வைக்கிறது. இப்போ இந்த பல் போட்டதுனால எனக்கு நல்லா கடிமானம் இருக்குது. நல்லா சாப்பிட்டு ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது. இப்போது எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, வலியும் கிடையாது. அருமையாகவும் இருக்கேன். புத்துணர்ச்சி. எங்கள் வீட்டில் வந்து இப்போ நல்லா எனக்கு சமையல் பண்ணி போடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கேன். கன்சல்ட்டிங்காக தான் வந்தேன் பார்க்குறதுக்கு. மேம் சொன்னதில் வந்து கிளியரன்ஸ் எனக்கு ஒரு அப்பியரன்ஸ் வந்ததுனால நான் வந்து இந்த சிகிச்சையை நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாகவும் இருக்கேன். நாங்களும் கொஞ்சம் சந்தேகம் தான், அது எப்படி ஒரு வாரத்துக்குள்ளே வைக்க முடியும், வச்சா அது நமக்கு நல்லா இருக்குமா? சொன்ன மாதிரியே கரெக்டாக செஞ்சு கொடுத்தீங்க. இப்போ பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, இப்போ பல்லு அப்படியே ஒரிஜினல் பல்லு தான்ப்பா அது, உங்களை பார்த்தா கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியவே இல்லை, பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்க. என்னுடைய சிரிப்பே தான் மேடம் எனக்கு அழகு. அந்த சிரிப்பு பழையபடி வந்துருச்சு இப்போ எனக்கு. நம்ம கூட இன்னைக்கு செல்வகுமார் ஐயா இருக்காங்க. அவங்களுக்கு வயது இப்ப 60 ஆகுது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கு நம்ம முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிருந்தோம். இம்ப்ளான்ட் பண்ணிட்டு நம்ம 6 மாசம் கழிச்சு நம்ம வந்து ஐயாவுக்கு அந்த தற்காலிக பற்களை நீண்ட கால பற்களா மாத்திருந்தோம். இப்போ ஐயாவோட இந்த ஒரு வருட அனுபவம் எப்படி இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வருட அனுபவத்தில் வந்து எனக்கு பல்லு சிகிச்சை பண்ணி கொடுத்த எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்லா இருந்தது எனக்கு பல்லு. பழைய மாதிரி இல்லாமல் புது மாதிரி இப்போ அனுபவம், நிறைய அனுபவம் இருக்குது. நல்லா இப்போ தான் பழைய ஆள் மாதிரி வந்திருக்கு. பழைய அதாவது ஒரு 59 வயசு இப்போ வந்து 45 46 வயசில் இருக்கிற மாதிரி இருக்குது அனுபவம். நல்லா இருக்குது. நல்லபடியாக எனக்கு வந்து பண்ணி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இப்போ நல்லபடியாக அமைச்சு கொடுத்துக்கிறாங்க. அந்த டென்டல் பல்லு வந்து எனக்கு நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கேன். பழைய மாதிரியெல்லாம் வந்து எனக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எந்த ஹெல்த்தியும் கிடையாது. கொஞ்சம் அதுவாக தான் இருந்தேன். இப்போ சாப்பிட்டு நல்லா திருப்தியாகவும் இருக்கேன். நல்ல புத்துணர்ச்சியாகவும் இருக்கேன், புன்னகையோடு இருக்கேன். ஓகே சார். இப்போ வந்து உங்களுக்கு இந்த சிகிச்சை பண்றதுக்கு முன்னாடி கழட்டி மாற்ற செட்டு பயன்படுத்திட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாம். அதுல உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்துச்சு? எனக்கு நிறைய கஷ்டம் இருந்ததுங்க. அதாவது அந்த பல்லு கழட்டி மாற்ற பல்லில் வந்து என் பேச்சே கிளியராக வராது. அதாவது நாக்கு வந்து தனிப்பட்ட முறையில் உள்ளே சொல்லலாது. அதுக்கப்புறம் சாப்பிடவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது பல் செட்டை எடுத்து வச்சு தான் சாப்பிடுவேன். ஏன்னா அப்படியே முழுங்கி தான் வைக்கிறது. இப்போ அந்த பல்லு போட்டதுனால எனக்கு நல்லா கடிமானம் இருக்குது. நல்லா சாப்பிட்டு ஜீரண சக்தி அதிகமாக இருக்குது. இப்போ எவ்வளவு வருடங்கள் நீங்க இந்த கழட்டி மாற்ற செட்டு பயன்படுத்துனீங்க? நான் ஒரு 6 மாதமாக இந்த கழட்டி மாற்ற செட்டு 6 மாதம் அனுபவித்தேன். அது ரொம்ப எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க ஒய்ஃபு பார்த்துருக்காங்க இங்கே. அவங்க தான் எனக்கு இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க. அவங்க மூலமாக தான் நான் இங்கே வந்தேன். பட் யூடியூப்லேயும் பார்த்துட்டு தான் நான் வந்து கன்சல்ட்டிங்காக தான் வந்தேன் பார்க்குறதுக்கு. மேம் சொன்னதில் வந்து கிளியரன்ஸ் எனக்கு ஒரு அப்பியரன்ஸ் வந்ததுனால நான் வந்து இந்த சிகிச்சையை நான் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாகவும் இருக்கேன். இப்போ யூடியூப் பார்த்துட்டு நீங்க வந்தீங்க இல்லையா? நிறைய பேர் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு வராங்க. யூடியூப் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மைதானா, வீடியோக்காக பேசுறாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த அளவுக்கு நிஜமாவே மாற்றம் இருக்குமா? நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏஐ மூலியமா பண்ணிருக்கீங்களா கூட கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம் கொடுக்கறதுனால இதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கு. நேர்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு. சோ உங்களோட அனுபவம், நீங்க வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன நினைச்சீங்க? வந்ததுக்கு அப்புறம் உங்க அனுபவம் எப்படி இருக்கு? முதல்ல வரும்போது என்னப்பா இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களே, இது வந்து நியாயமா, நமக்கு இந்த மாதிரி வந்து செட் ஆகுமா அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் தான் வந்தேன். வந்த பிறகு எல்லாம் எனக்கு சிகிச்சையெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு அந்த மேம் என்ன சொன்னாங்க, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் வந்து பழைய மாதிரி புத்துணர்ச்சியாக இருப்பீங்க,
நல்லா சாப்பிடுவீங்க, கடிமானம் நல்லா படும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிரகாரம் நான் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தேன். இன்னி வரைக்கும் நல்லா இருக்கேன். இதில் வந்து எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, வலியும் கிடையாது, அருமையாகவும் இருக்கேன். புத்துணர்ச்சி. எங்கள் வீட்டில் வந்து இப்போ நல்லா எனக்கு சமையல் பண்ணி போடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கேன். முதல்ல என்ன பழைய பல்லு இந்த செட்டு கழட்டி மாட்டுற பல்லு இருக்கும்போது வெந்து போயிடுச்சு, அது வாயெல்லாம் உங்களுக்கு இதாகிடுச்சு. அதில் தான் நாங்கள் யூடியூப் பார்த்துட்டு சரி வரலாம் அப்படின்னு வந்தோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? நாங்களும் கொஞ்சம் சந்தேகம் தான், அது எப்படி ஒரு வாரத்துக்குள்ளே வைக்க முடியும், வச்சா அது நமக்கு நல்லா இருக்குமா என்ன? இவங்க வந்து அந்த இம்ப்ளான்ட் பண்ண ரொம்ப பயப்பட்டாங்க, அது ரொம்ப பயமாக இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அது நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக செஞ்சு கொடுத்தீங்க. இப்போ தான் அவங்களுக்கு அந்த நல்லா ருசிச்சுன்னு சாப்பிட முடியுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம முழுங்கி வைக்காமல் நல்லா மென்று சாப்பிட்றதுனால அந்த சத்துக்கள்லாம் நல்லபடியாக அது உடம்புல போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு நல்லாவும் இருக்குது. அதுக்கு நம்ம பற்கள் எவ்வளோ முக்கியன்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது பல்லு தானே என்ன, இப்போ இல்லாட்டி சும்மா சாப்பிட்டு போவோமே, இவள் இத்தனை வயசுக்கு மேலே பல்லை போட்டு என்ன பண்ண போகிறோம், பல்லில் ஏன் அவ்வளோ காசை போடணுன்ற எண்ணமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பல்லு தான் ரொம்ப முக்கியம் உடம்புக்கு. நம்ம நல்லா சாப்பிட்டாதான் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருப்போன்றதுன்னு தெரிய வந்துச்சு. அதை நீங்கள் நல்லபடியாக எடுத்தும் சொன்னீங்க. இப்போ நான் அதை பக்கத்துலேருந்து அவரை பார்த்ததுனால இல்லை பல்லு ரொம்ப முக்கியம் அப்படின்றதும் தெரிய வந்திருக்குது. பயப்பட தேவை கிடையாது. யாராக இருந்தாலும் நம்ம பல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பல்லு மென்று சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புல இருக்க சக்தி உடம்புக்கு போய் சேருது. அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அந்த அன்னசாரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தந்த இதுக்குள்ளதெல்லாம் போய் அந்த சத்துக்கள்லாம் உடம்புல சேர்றதுக்கு இந்த சாப்பாடு முதல்ல மென்று சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு பற்கள் ரொம்ப முக்கியன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். வரும்போது 80 கிலோ இருந்தாரு. இப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா சாப்பாடு நல்லாவே சாப்பிட்றாங்க. அதான் இருக்க தொப்பை போட்டே போறீங்க, 10 கிலோ ஏறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன். சொல்றாரு என்ன வலிக்குதோ அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்களுக்கு அது சார் இப்போ வந்து ஒரு முதல்ல 86 இருந்தேன், அதுக்கப்புறம் 80 இருந்தேன், இப்போ 87 வந்துடுச்சேன். 87 இப்போ வெயிட்டு பார்த்தேன், 7 வந்துடுச்சு. ஆனால் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆனால் குறைச்சிரும் மேடம், ஆட்டோமேட்டிக் குறைச்சிரும். ஆமாம் ஆமாம் அருமையான எல்லாம் எது வேணாலும் சாப்பிட்றேன். ஐயோ அது வேணாம் இது வேணாம் அந்த இதுக்கே ஃபீலிங்ஸே வரல, குடு சாப்பிட்றேன். அந்த மாதிரி நான் பயப்படுவாங்க சாப்பாட்டை பார்த்தா, அதை மென்று சாப்பிடணும் பல்லு வலிக்குமோ அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கொடுத்தா குடு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன ரொம்ப ஒரு 2 வாரத்துக்கு ரொம்ப கடிச்சு சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி முதல்ல இருந்துச்சு இல்லை ஃபர்ஸ்ட் போட்ட புதுசுல, அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நல்லாவே சாப்பிட்றாங்க. அந்த பல் செட்டு இருக்கும்போது இருக்க அனுபவம் இப்போ நிஜம் பற்கள் போடும்போது சாப்பிடும்போது அருமையாக இருக்குது. அந்த பல் செட்டை கைட்டி வச்சு தான் அப்படியே முழுங்கி தான் வைக்கணும், வேற வழி இல்லை. அது முழுங்கினதுனால அவங்களுக்கு சத்துக்கள் போய் கிடைக்கல. பட் ருசியும் தெரியல, சும்மாவே முழுங்கி ஏதோ பசிக்கு சாப்பிட்ட மாதிரி அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் வரும்போது பல்லுக்கு போய் இவ்வளோ செலவு பண்ணுறதாதுன்ற எண்ணம் தான் இருந்துச்சு. பட் இப்போ நல்லா அவங்கள பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம தான் அதை பல்லை எடுக்க சொல்லி கஷ்டப்படுத்திட்டோமா அவரேன்னு எனக்குள்ள ஒரு தினப்படி எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும் அவரை பார்க்கும்போதெல்லாம். இப்போ அது இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற இது இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் எத்தனை நாள் இருக்க போகிறோம் அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும். முதல்ல அதுதானே நமக்கு ரொம்ப முக்கியம். அது இப்போ அவருக்கு ஆரோக்கியமாக இருக்காருன்னு எனக்கே தெரியுது. நல்ல தூக்கமும் வருது, சாப்பிட்டு நிம்மதியாகவும் இருக்கிறேன், எந்த பிரச்சனையில் நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கேன். ரிட்டைர்மெண்ட் லைஃப்பை நல்லா பண்ணுவேன், சூப்பராக பண்ணுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் எங்களுக்கு வந்து மேம் வந்து லெட்டர் கொடுத்தாங்க லீவுக்கு, அவங்க லீவே கொடுக்க மாட்டேன்றாங்க. இத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேக்ட்ரி கொடுக்கல, மேம் தான் கொடுத்தாங்க, நான் பண்ணிட்டேன் திரும்ப. ஆமா ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்றோம், பல்லுக்காக இவ்வளவு செலவு பண்ணுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஐயோ வேணாம் அது விட்டுறலாம், அப்படியே நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டு அப்படியே வாழ்க்கையை கடந்து போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களோட ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்றீங்க? நீங்கள் வந்து இந்த பணத்தை பற்றி இது பண்ணாதீங்க. காலத்துக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். 4 பேருக்கு நீங்கள் வந்து உங்கள் உதவி உங்களுக்கு தேவைப்படுறதுனால நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துங்க, இது பண்ணாதீங்க. பணம் வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு இன்றைக்கி போகும், நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் உடம்பு ஹெல்த்திங்கிறது கண்டினியூவாக இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லா தெரியும் உங்களுக்கு. இது செஞ்சு பார்த்தா தான் இதனுடைய அருமை தெரியும். பணம்
பணத்தை பற்றியோ இதை பற்றியோ உடம்ப விட்டுறக்கூடாது. உடம்ப விட்டுறக்கூடாது, கவலைப்பட்டு விட்டுறக்கூடாது. நீ இப்போ 60 வயசில் நான் பண்ணியிருக்கேன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு கேரண்டியாக நல்லா இருப்பேன், ஆரோக்கியமாகவும் இருப்பேன். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து உங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து சீக்கிரம் அந்த சிகிச்சையை எடுத்துங்க, நல்லாயிருக்கும். நம்மளோட யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சிகிச்சை அனுபவம் வந்து பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாரோட அனுபவம் நீங்க கேட்டிருப்பான். உங்களுக்கு அந்த அனுபவம் எல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் உண்மையா தோணிருக்கும் இல்லையா? இப்போ இன்னைக்கு நீங்களே உங்களோட அனுபவம் வந்து சொல்றீங்க, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்கள் அதாவது அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு நானும் நினச்சேன் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டணுமா. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஐயோ நம்ம கொஞ்சம் முன்னாடி தெரியாமல் போயிடுச்சு. இதே சென்னையில் தான் இருந்தோம், பக்கத்தில் தான் வளசரவாக்கம் இருக்குது. வளசரவாக்கம் நமக்கு தெரியல, சென்னையில் இருந்த நமக்கே இது தெரியலையே, இன்னும் வெளியில் இருக்கவங்களுக்குலாம் அது எப்படி தெரிய வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் அது யூடியூப்பில் போட்டிருந்ததுனால நமக்கு இப்போ தான் அந்த நேரம் வந்திருக்கிறோம், நம்ம கண்ணில் அது பட்டிருக்குது அப்படின்னு நினச்சேன். அதை அந்த பல் செட் வைக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இவருக்கு அந்த வலிகள் தினம் 2 பல்லா பிடுங்கி அதுக்கப்புறம் நம்ம அதை பல் செட்டு போட்டது ரொம்ப ரணவேதனையாக இருந்துச்சு அவங்களுக்கு. அது முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு தெரிஞ்சிக்காம விட்டுட்டோமேன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, பல்லு அப்படியே ஒரிஜினல் பல்லு தான்ப்பா அது, உங்களை பார்த்தா கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியவே இல்லை, பார்க்குற எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ பழைய முகத்தோட நல்லா இருக்கீங்கப்பா, நீங்க நல்லா காமிங்க, அது ஒரிஜினல் பல்லு தானே, அது இல்லையே நீங்க பல் திரும்ப அந்த தட்டி பார்த்தா இல்ல அது ஒரிஜினலா இருக்குது தட்டுறாங்க. இல்ல சொந்தக்காரங்க எல்லாரும் வலி இல்லையா கட்டிருங்க, இல்ல தெரியவே இல்லையே, அப்படி ஒரிஜினல் பல்லு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வந்து கிட்டையும் வந்து பார்த்தாங்க, ஃபுல்லா வாயெல்லாம் திறக்க சொல்லி பார்த்தாங்க. இப்ப நாங்களும் சொல்லிட்டு இன்னும் 2-3 பேர் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஏன்னா இவங்களை நேரடியா பாக்குறாங்க இல்லையா, நல்லா சாப்பிடுறாங்க, ஹெல்த்தியா இருக்காங்க. 2வது நீங்க சொல்றீங்களே சிரிப்பு பாதி வயசே உங்களுக்கு பாதி கம்மியா காமிக்குது இல்லையா, வயசும் கொஞ்சம் கம்மியா காமிக்குது உங்களுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் போய் பண்ணிக்கலான்னு இப்ப கொஞ்சம் யோசிச்சு வச்சிருக்காங்க. நான் போய் அவங்கள கம்பல் பண்ண மாட்டேன் மேடம், அவங்க விருப்பப்பட்டு வந்தா நான் கொண்டாந்து உங்ககிட்ட விட்டுடுவேன். அப்பதானே அவங்களுக்கு தெரியும். அதான் யூடியூப்ல பார்த்தப்ப நாங்களும் நம்பளதான், பட் வந்து பார்த்தப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்காம அதை விட்டுட்டோமேன்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஐயோ நம்ம கொஞ்சம் இவரை கஷ்டப்படுத்திட்டோம், நமக்கு தெரியாம போயிடுச்சு, நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து செஞ்சிருந்துருக்கலாம், இந்த 6 மாசம் 8 மாசம்ன்றதை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் செஞ்சிருந்துருக்கலாமே உடம்பு இவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு முழுங்கி சாப்பிட்டதுனால சுகர் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்புல பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு பற்கள் ரொம்ப முக்கியன்றது தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம உங்களோட புன்னகை உங்களுக்கு இப்போ எவ்வளோ பிடிச்சிருக்கு சார்? 100% பிடிச்சிருக்கு மேடம். என்னுடைய சிரிப்பே தான் மேடம் எனக்கு அழகு. அந்த சிரிப்பு பழையபடி வந்துருச்சு இப்போ எனக்கு. அதில் வந்து நீங்கள் வந்து என்ன சிரின்றீங்க பாருங்க, அந்த சிரியில போட்டோஸ்ல எல்லாம் ஒரே மாதிரி சிரிச்சிருப்பாரு. இப்ப நம்ம ஒரு மாதிரி சிரிச்சிருப்போம், ஆனா இவரோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலயும் ஒரே மாதிரி சிரிச்சு, நான் எப்படிங்க உங்களால ஒரே மாதிரி சிரிக்க முடியுது அப்படின்னு கேட்பேன். அதுக்கப்புறம் பல்லு கண்ணாப்பி நாள் வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் பல்லே இல்லாம ஒரு 6 மாசம் சிரிக்கிறதுக்கே பயந்தேன் மேடம். நான் சிரிக்கிறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னு. அது எல்லாமே எனக்கு உச்சரிப்பு இப்ப நல்லா வந்துருச்சு, எனக்கு அருமையா வந்துருச்சு பேச்சு. இந்த போன தடவை போட்டப்ப கூட அவ்வளவு உச்சரிப்பு கொஞ்ச நாள் ஆச்சு, 1 மாசம் 2 மாசம். பட் இந்த ஃபுல் பல்லு போட்டதுக்கு அப்புறமேல உச்சரிப்பு கூட நல்லா வருது. எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க தெரியவே இல்ல, அப்போ அப்படியே அது ஒரிஜினல் பல்லு மாதிரியே தான் இருக்குது, நீங்க நல்லாவும் இருக்கிறீங்க பாக்குறதுக்கு, இப்பதான் பழைய ஆளா வந்தீங்க. 60 வயசு நான் நம்ப மாட்டேன்றாங்க மேடம். உங்களுக்கு 60 வயசு நம்பல. பல்லு ரொம்ப முக்கியன்றத நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அந்த உடம்பு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு முதல்ல பல்லு எப்படி ஹார்ட் ஒரு உடம்புக்கு முக்கியம், கிட்னி ரொம்ப இதுன்னா நம்ம உடனே ஓடி போய் பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி பல்ல பிரச்சனைனா முதல்ல அதை கவனிக்கணும்ன்றத ஹாஸ்பிட்டல் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் மேடம், உண்மை இங்கே தான். ஆனால் வலி இருக்குமோ, இந்த ட்ரில்லிங் போட்டிங் வைப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க, வலி இருக்கு. எனக்கு அதை பற்றி எந்த வலியுமே தெரியலையே. அவங்க அருமையாக பண்ணாங்க. ரொம்ப பயந்துட்டு வந்தார், அதுக்கு தான் பாதி வராமலே இருந்தார். ஆனால் வந்தோடனே இப்போ எல்லாத்தையும் சொல்கிறது ஒன்றுமே கிடையாதுப்பா, ஒரு 7 நாளில் பல்லு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இந்த 3 பேர் வெளியில் உட்காந்துருக்கு, அவங்களுக்கு கூட அப்படிதான். ஸ்ரீலங்காக்காரங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு பாருங்கள் நாளைக்கு பல்லு நாளைக்கு வச்சுருவாங்க சூப்பராக, வலியெல்லாம் தெரியாதுன்னு அவங்க பயந்துக்கினே உட்காந்துக்கிறாங்க. இல்ல அந்த எண்ணம் எங்களுக்குமே இருந்துச்சு, 7 நாள்ல எப்படி பல்லு வைக்க முடியும், ஏன்னா நமக்கு பல்லு எடுக்கும் போதே ஒரு நாளா தானே எடுக்கிறாங்க, ஒரு பல்லையும் நாங்க, நீங்க ஃபுல்லா எடுக்கிறீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல, நாங்க எடுத்த இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு பல்லா தான் எடுத்துட்டு இருந்தோம். டெய்லி வலி மேடம், டெய்லி வலி, டெய்லி இன்ஜெக்ஷன் போட்டு. இப்போ உங்களுக்கு நீங்க 7 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிருக்கீங்க, அந்த வலி எதுவுமே இல்ல. அப்புறம் நீங்க இந்த பர்மனன்ட் பல்லு 10 வருஷம் இது நான் கேரண்டி கொடுத்துருக்கீங்க, நடுவுல எதுனாலும் நீங்க கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க.
லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸ் தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும்? நான் வரும்போது நானும் ஒவ்வொரு வாட்டி வந்து செக்கிங் வரும், இது வரையும் என்கிட்ட எந்த பைசா வாங்கினதில்லை. அருமையாக பார்ப்பாங்க, என்ன சார் உங்களுக்குன்னு கேட்பாங்க, இந்த மாதிரின்னு அவங்களும் பார்ப்பாங்க. நான் வெளியில் போகும்போது என்ன கொடுக்கணுமா, வேணாம் சார் போங்க, அவ்வளோதான். அதனால பணத்தை பற்றி யோசிக்காம முதல்ல உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வைக்கணும்னு எல்லாருமே வந்து உங்களுக்கு பல்லு மாதிரி கஷ்டமாக இருக்கா, நீங்கள் வாங்க நேராக இங்கே வந்து உங்கள் சிகிச்சையை பெற்று ஒரு வாரத்தில் பல்லை போட்டுக்கிட்டு போய் சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். பழைய புத்துணர்ச்சி சிரிப்பு கிரிப்பெல்லாம் உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களுக்கு மனதில் தோணுதோ அதெல்லாம் கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து இங்கே வந்ததுனால இந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களோட சிகிச்சை செலவு சொல்லிடலாம். இப்போ சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல இம்ப்ளான்ட் பொருத்தி தற்காலிக பற்கள் கொடுத்தோம். இம்ப்ளான்ட் எலும்போடு நல்லா உறுதியா இருக்கிறதுக்காக நம்ம டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேல தற்காலிக பற்கள் கொடுத்து அப்புறம் 6 மாதங்கள் கழிச்சு இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு இணைஞ்ச பிறகு தற்காலிக பற்களை மட்டும் எடுத்துட்டு நம்ம நீண்ட கால பற்கள் பொருத்திருக்கோம். சாரோட சிகிச்சை செலவு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளான்ட்டுக்கு அப்புறம் தற்காலிக பற்கள் டைட்டானியம் பார் எல்லாமே சேர்த்து 4,30,000 ரூபாய் ஆச்சு. அப்புறம் 6 மாசம் கழிச்சு நீண்ட கால பற்கள் மாத்த வரும்போது சாருக்கு வந்து ஒரு பல்லுக்கு 10,000 ரூபாய், 24 பல்லு கொடுத்துருக்கோம், 2,40,40,000 ரூபாய் இருக்கு. இதுதான் சாரோட மொத்த சிகிச்சை செலவு. ஆமா, உண்மை. உங்களோட இந்த அனுபவம் வந்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். ஏன்னா புதிய புன்னகை புதிய வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த பற்களை மாத்தும் போது அவங்களோட வாழ்க்கையே மாறுது இல்லையா? பற்கள் இல்லாம அவங்க வந்து யார்கிட்டயும் பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, அப்போ வாழ்க்கையே இல்ல. அப்போ இந்த புதிய பற்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு அழகான ஒரு மாற்றம் வந்து நாங்களும் நம்புறோம். உங்களோட இந்த அனுபவம் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா, தேங்க்ஸ். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப நன்றி.